நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். பெரிய குழப்பலூர் பெருமானுடைய வைபவங்கள் புராணங்களில் பறக்க பேசப்படுகின்றன. அடியேன் அறிந்த வகையில் கரதூஷண பெருமாள் என்பவர் இந்த திருத்தலத்தில் மட்டும்தான் சேவை சாதிக்கின்றார். ஒரே திருமேனி, மூலமூர்த்தி, நெடிதுயர்ந்த திருமேனி. வலது கையில் பிரயோக சக்கரத்துடன் பெருமானுடைய சேவை, இடது கையில் சங்கு மற்றும் அபயஹஸ்தத்துடன் கட்டிஹஸ்தத்துடன் நின்ற திருக்கோலத்தில் சேவை சாதிக்கிறார். தாயார் தனிக்கோவில் தாயார், கனகவல்லி தாயார் என்பது திருநாமம். ஒரு காலத்தில் இந்த திருத்தலத்தில் வெகு விசேஷமாக உற்சவங்கள் நடைபெற்று வந்ததற்கு இன்றும் பல சான்றுகளை நாம் பார்க்கின்றோம். அந்த பெருமானுடைய வைபவங்களைத்தான் தொடர்ந்து அனுபவித்து வருகிறோம். ஆனால் அனுபவிக்கக்கூடிய க்ஷேத்திர விசேஷம் சென்னையின் அருகில் அமைந்திருக்கக்கூடியதும், சென்னையிலிருந்து காஞ்சிபுரம், வேலூர், பெங்களூர் செல்லும் மார்க்கத்தில் பூந்தமல்லிக்கு அருகில் தாசரதிப்பேட்டை என்று பழங்காலத்தில் மிக்க புகழ் வாய்ந்ததும் பகவத் ராமானுஜருடைய மருமகனராம் முதலியாண்டான் என்னும் தாசரதி மகாத்மா அவதாரம் செய்த புண்ணிய திருத்தலமாகவும், பச்சை வாரண பெருமாள் என்று பெருமாள் யுதிஷ்டிரர் செய்த யாகத்தில் ஆவிர்பவித்தருளின பெருமை வாய்ந்ததாகவும் இருக்கக்கூடிய க்ஷேத்திரத்திற்கு அருகில் மலையம்பாக்கம் என்னும் ஒரு கிராமம். அந்த கிராமத்தில்தான் நவநீத நாட்டியனான ஸ்ரீ கிருஷ்ணனுடனும் கோதண்டராமன் எழுந்தருளி சேவை சாதிக்கிறார். அந்த சன்னிதானத்திற்கு சற்றே முன்பு, அதாவது 2 தெருக்கள் முன்பாக நாம் வந்தோமேயானால், இங்கே இப்பொழுது நாம் இங்கே சேவிக்கிறோமே வரத நாராயண பெருமாள் திவ்ய சன்னிதானம் அமைந்திருக்கிறது. இதுவும் புராதனமான திருக்கோவில். இந்த பெருமானுக்கு திருநாமம் மூலவர் நின்ற திருக்கோலத்தில் வரதராஜ பெருமாள், 2 புறமும் ஸ்ரீதேவி பூமிதேவியருடன், அதே போன்ற உற்சவரும் அபய வரதஹஸ்தத்துடன், ஒரு கை அபயமுத்திரையுடன் மற்றொரு கை வரத முத்திரையுடன் பக்தர்களுக்கு வரம் அருளக்கூடியவன் இவன் வரதன். இவனே காக்கும் இயல்பினன், அபயப்பிரதானம் செய்யக்கூடியவன் நாராயணன் என்பதை தான் தன்னுடைய திருக்கோலத்தில் புலப்படுத்தி கொண்டு வரத அபயஹஸ்தத்துடன் ஸ்ரீதேவி பூமித்தாயுடன் சேவை சாதிக்கிறார். இந்த திருத்தலத்தில்தான் நாம் தண்டகாரண்யத்தில் மகர்ஷிகள் செய்த சரணாகதி பலித்ததா, ராமன் அரக்கர்களை வதம் செய்தாரா, பெரிய குழப்பலூர் என்னும் க்ஷேத்திரத்தில் கரதூஷண பெருமாளாக எந்த ஒரு காரணத்தினால் எழுந்தருளிருக்கிறார், அது புராணங்களில் எந்த இடங்களில் சொல்லப்பட்டிருக்கிறது என்பதை தொடர்ந்து பார்க்க போகிறோம். மலையம்பாக்கத்தில் கோதண்டராம பெருமாள் ஆலயத்தில் ஆழ்வார்கள் சன்னிதானத்தில் ஒரு உபன்யாசம் செய்தோம், நினைவிருக்கிறதா? 2 நாட்களுக்கு முன்பாக. அப்பொழுது எல்லாம் பகவத் சங்கல்ப விசேஷத்தினாலே நடைபெறுகின்றது. நாம எதையும் நினைத்து ஆராய்ந்து பார்த்தோ யோசித்தோ தீர்மானித்து விட முடியாது என்று சொன்னேன். அதை உண்மைப்படுத்துவதைப் போல ஒவ்வொரு சம்பவமும் நமக்கு வாழ்க்கையில் அப்படித்தான் நடக்கிறது. ஆனால் இதை நாம் உணர்வது மிகவும் குறைச்சலாக இருக்கிறது. இந்த திருக்கோவிலுக்கு வரும் முன்னராக அடியனுடைய நண்பர் திரு ரங்கராஜன் கேட்டார், சுவாமி, இந்த திருத்தலத்தில் என்ன தொடர்பு கொண்டு பெருமானிடத்தில் தாங்கள் உபன்யாசம் அமைய போகிறது என்று. இதுவரையிலும் நிச்சயித்து பார்க்கவில்லை. சென்ற முறை வந்து பெருமானை சேவித்த பொழுதும் ஒன்றும் தீர்மானிக்கவில்லை. ஆனால் ஏதாவது ஒரு வகையில் இப்பெருமான் வழிகாட்டுவான் என்றவுடன் இங்கே வந்து பெருமானை சேவித்தோம். அர்ச்சகர் சுவாமிகள் வெகு அற்புதமாக பகவானுடைய திவ்யமான திருநாமங்களை சொல்லி பெருமானுக்கு அர்ச்சனைகள் செய்வித்து கற்பூரஹாரத்தி செய்து அவனுடைய திவ்ய சேவையை நமக்கும் செய்து வைத்தார். அப்பொழுது பெருமானுடைய திருநாமத்தை சுவாமிகள் சொல்ல ராமனே வழிகாட்டினான். பெருமானுடைய திருநாமம் வரத நாராயண பெருமாள். மகரிஷிகள்
சரணாகதி செய்தார்கள். என்னுடைய கூர்மையான அம்புகளினால் இனி ராட்சசர்கள் தொல்லைகள் உங்களுக்கு இருக்காது. நான் எல்லோரையும் கொன்று இந்த தபோவனம் அமைதியாக திகழ்வதற்கு எல்லாவிதமான கைங்கரியங்களையும் செய்கிறேன். என்னை மன்னித்து விடுங்கள். நீங்கள் இருக்கும் இடத்திற்கு வந்து உங்களை நான் காப்பாற்ற வேண்டியிருக்க என்னிடத்தில் நீங்கள் திரண்டு வந்து முறையிடும்படி வைத்துக்கொண்டேனே என்று ராமன் மன்னிப்பு கோரி தபோதனர்களுக்கு அபயப்பிரதானம் செய்தார். அவர்கள் செய்த சரணாகதி பலிக்க வேண்டுமல்லவா? ஆரண்ய காண்டத்தில் உள்ளே நுழைந்தவுடன் முதலில் ராமன் விராதன் என்னும் அரக்கனை கொன்றொழிக்கிறான். இதைத்தான் கீழே சொன்னோம், விராத ஹரிண ஷார்தூலா என்று. அப்பொழுது விராதன் சாப முக்தி பெறும் தருவாயில், தனக்கு சாப விமோச்சனம் ஏற்படும் தருவாயில், ஏனென்றால் விராதனுடைய பூர்வ ஜென்ம சரித்திரத்தில் ஒரு சாபத்தின் காரணத்தினால் இது போன்றதொரு அரக்க நிலையை, அரக்கனுடையதான வடிவை அவன் எடுத்ததாக பார்க்கிறோம். சாப விமுக்தி பெறும் தருவாயில் ராமன் குழி தோண்டி விராதனை புதைக்கின்றான். சாப முக்தி பெறும் தருவாயில் விராதன் ராமனை போற்றுகிறார். கம்பராமாயணத்தில் கம்மநாட்டாழ்வான் பாடும் பொழுது ராமனை விராதன் வரதா என்று அழைக்கின்றார். வரதன், அந்த வரதன் நாராயணன் வரதனாக பிறந்து கஜேந்திரனை ரட்சித்து இப்பொழுது அவனே ராமனாக பிறந்திருக்கிறார். இப்படியாக வரதனே நாராயணன், நாராயணனே வரதன். அந்த வரதநாராயண பெருமாள் தான் இங்கே சேவை சாதிக்கின்றார் மலையம்பாக்கத்தில். அவர்தான் தண்டகாரண்யத்தில் மகரிஷிகளுக்கு சரணாகதி செய்து வைத்தார். இப்படி பெருமான் ஒன்றுக்கொன்று ஒரு தொடர்பை ஏற்படுத்தி கொண்டு நம்மை இந்த விஷயங்களை எல்லாம் பேசும்படியாக தான் உள்ளுக்குள்ளே இருந்து நியமிக்கின்றான். இனி தொடர்ந்து நாம் அனுபவிக்கலாம். அதாவது மகரிஷிகள் சரணாகதி பலிக்க வேண்டும். ஆனால் சீதாதேவி அருகில் இருந்தவள் ஒரு சமயம், தனியான ஒரு சமயம் வாய்த்த பொழுது ராமனிடத்தில் கேட்கிறாள், ராமா, மகரிஷிகளை ரட்சிக்கிறேன் என்று நீ வாக்குறுதி அளித்தது சரி, அதில் எனக்கு ஒரு ஐயமும் இல்லை. ஆனால் நமக்கு எந்த தீங்கும் செய்யாத அரக்கர்களை கொல்கிறேன் என்று சொன்னாயே, இது எந்த விதத்தில் சரி? நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். ராமா, நான் சிறு வயதில் மனம் புரிந்து உன்னிடத்தில் வந்தேன். ராமனுக்கும் சீதைக்கும் திருமணம் நடந்த சமயத்தில் சீதாதேவிக்கு 6 வயது தானா, 6 வயது. இப்பொழுது காட்டிற்கு வந்திருக்கிறார்கள். கல்யாணம் ஆன பிறகு 12 ஆண்டுகள் அயோத்தியில் ராமனும் சீதையும் சேர்ந்து வசித்து தற்பொழுது காட்டிற்கு சேர்ந்து வந்திருக்கிறார்கள். எனில் சீதையின் வயது என்ன? 18 வயது. நான் சிறு வயதில் கல்யாணம் செய்து கொண்டு உன்னுடன் வந்துவிட்டேன். எனக்கு விஷயங்கள் தெரியாது. நீ எல்லாம் அறிந்தவன். நீதான் எங்களுக்கு சொல்லி வைத்திருக்கிறாய். நமக்கு எந்த தீங்கும் செய்யாத அரக்கர்களை அழிக்கிறேன் என்று நீ சொன்னது எந்த விதத்தில் சரியாகும் என்று சீதை கேட்க, அப்பொழுது ராமன் சபதமிட்டு ஒரு வார்த்தை சொல்லுகிறான். சீதே, என் உயிரை விட்டாலும் விடுவேன், என் உயிரை காட்டிலும் மேலான உன்னை விட்டாலும் விடுவேன், உன்னை விட மேலான லக்ஷ்மணனை விட்டாலும் விடுவேன். ஆனால் மகரிஷிகளுக்கு நான் செய்து கொடுத்த பிரதிஜையை ஒரு பொழுதும் விடமாட்டேன். அவர்களுக்கு நான் செய்து கொடுத்த சத்தியம் சத்தியம்தான், அதை மீறமாட்டேன். ராட்சசர்களை கொன்றொழிப்பேன் என்பதாக சொல்லிவிட்டான். இது நடந்தது. பின்னர் சரபங்கர், சுதீக்ஷ்ணர், அகஸ்திய பிராதா சுதர்சனர், அகஸ்தியர், மேலும் மண்டூகர்ணி மகரிஷி தவம் செய்யும் பஞ்சாப்சரஸ் என்னும் பஞ்ச அப்சரசுக்கள் வசிக்கக்கூடிய அமிர்த சரஸ் என்னும் அந்த தடாக விசேஷம், இதையெல்லாம் தாண்டி பஞ்சவட்டிக்கு சென்று ராமனும் சீதையும் லக்ஷ்மணனும் வசிக்கின்றார்கள். சுமார் 10 ஆண்டுகள் இடையில் உருண்டோடிவிட்டன. பஞ்சவட்டியில் சுகமாக வசிக்கும் சமயத்தில்தான் பொல்லா அரக்கியான சூர்பனகை அங்கே வந்து சேர்ந்தாள். ராவணனின் தங்கை, காம பரவசியாக இருப்பவள். ராமனை பார்த்தாள், லக்ஷ்மணனை பார்த்தாள். பார்த்த மாத்திரத்தில் அவளுக்கு இருவரிடத்திலும் காதல் உண்டாயிற்று. அதிலும் ராமனுடைய சௌந்தரியத்தை தன்னை பறிகொடுத்தாள்.
நேராக ராமனிடத்தில் வந்து தன் காதலை சொன்னாள். ராமன் பார்த்தான், வால்மீகி இந்த இடத்தில் நகைச்சுவை ததும்ப ததும்ப வர்ணிக்கிறார். பெண்ணே, நான் கல்யாணமானவன், மனைவியோ அருகில் இருக்கிறாள், அவள் விடுவாளா? இதோ என் தம்பி இருக்கிறானே, அவன் வயதில் இளையவன், அதுவும் மனைவி இல்லாமல் வந்திருக்கிறான். எனவே அவனிடத்தில் சென்று கேளேன், எனக்கும் அவனுக்கும் எந்த விதத்திலும் வித்தியாசம் இல்லையே என்று ராமன் வேடிக்கையாக சொல்ல, அதை உண்மை என்று நம்பிய சூர்பனகை லக்ஷ்மணனிடத்தில் சொல்ல, லக்ஷ்மணன் அதற்கு பதில் சொன்னான், நானோ என் தமையனாருக்கு கைங்கரியம் செய்ய வந்திருக்கிறேன். அண்ணனுக்கு வேஷ்டி தோய்த்து போடுவது, அவருக்கு சமையல் செய்து வைப்பது, விறகு சுமந்து வருவது, வீட்டு வேலைகள் செய்வது, இந்த அடிமை தொழிலை நான் செய்கிறேன். என்னை கல்யாணம் செய்து கொண்டால் பெண்ணே, நீயும் அடிமையாகத்தான் இருக்க வேண்டும் என்று சொன்னான். உடனே மறுபடியும் ராமனிடத்தில் வந்தாள். ராமன் ஒரு காரணம் சொன்னான், லக்ஷ்மணனிடத்தில் சென்றாள். மாற்றி மாற்றி இப்படி அலைக்கழித்தார்கள் அண்ணனும் தம்பியும். அந்த பெண்மணிதான் என்ன செய்வாள் பாவம்? கோபம் கொந்தளித்தது, தலைக்கேறியது. அருகில் இருந்த சீதையை கோபத்துடன் பார்த்தாள். இவள் இருப்பதினால் அன்றோ 2 புருஷர்களும் என்னை வைத்து விளையாடுகிறார்கள், இந்த பெண்ணை நான் கொன்று தின்று விடுகிறேன் பார் என்று உடனே தன் அரக்க குணத்தை வெளிப்படுத்தினால் சீதையின் மீது சீறிப்பாய்ந்தாள். இதுவரையிலும் வாளாயிருந்த ராமன் உடனே லக்ஷ்மணனிடத்தில் சொன்னான், தர்மத்தின் வழியாக நாம் என்ன செய்ய வேண்டுமோ அதனை நீ செய்வாயாக என்று சொன்னான். அடுத்த நொடியில் லக்ஷ்மணன் கூரான கத்தியினால் ஏற்கனவே பார்ப்பதற்கு கோரரூபிணியாயிருக்கும் சூர்பனகையின் அவயவங்களை எல்லாம் சிதைத்து, காதையும் மூக்கையும் அறுத்து, ரத்தம் சொட்ட சொட்ட இன்னும் பார்த்தவர்கள் பயந்து நடுங்கும்படியாக ஒரு தோற்றத்தை உண்டாக்கினான். இப்படியே காதும் மூக்கும் அறுபட்டவளாக சூர்பனகை நேராக ஜனஸ்தானத்திற்கு சென்றாள். ஆம், தண்டகாரண்யம் பறந்து விரிந்த காடு, அதில் பஞ்சவட்டி. அந்த பஞ்சவட்டியிலிருந்து சற்று தொலைவில் தான் ஜனஸ்தானம் என்னும் இடம் அமைந்திருக்கிறது. அந்த ஜனஸ்தானத்தில் ராவணனின் பெரும் சைன்யம் தங்கியிருக்கிறது. ராவணன் உலகம் அனைத்தையும் வென்று ஒரு குடைக்கீழ் தான் ஆள வேண்டும் என்று பேராசை கொண்டவனாயிற்றே. ஆகையால் ஆங்காங்கு படைபலத்தை நிறுத்தி வைத்திருக்கிறான். அதில் ஒரு படையினர்தான் கரன், தூஷணன், திரிஷிரஸ் என்று 3 அரக்கர்கள் தலைமையில் ஒரு மாபெரும் சைன்ய விசேஷம். கரன், தூஷணன், திரிஷிரஸ் என்று 3 அரக்கர்கள் தலைமையில் மாபெரும் சைன்ய விசேஷம். அவர்களுடன் சூர்பனகையும் இருக்கின்றாள். தலைவிரி கோலமாக, அங்கங்கள் அறுபட, பயங்கர ரூபத்துடன் ஓலமிட்டு கொண்டு கரண், தூஷணன், திரிஷிரஸ் என்று 3 சென்று சூர்பனகை முறையிட்டாள். 3 அரக்கர்களும் வெகுண்டெழுந்தார்கள். பெரும் சேனையை திரட்டி கொண்டு ராமனை மாய்ப்பதற்காக புறப்பட்டார்கள். அங்கே அவர்கள் ஆரவாரம் ஒலித்தது. ராமன் ஆசிரமத்தில் அமைதியாக இருந்து பார்த்து கொண்டிருக்கிறான். சீதாதேவி கேட்டாள், சுவாமி, மாபெரும் யுத்தம் வரப்போகிறது, பெரும் சைன்யம் கிளம்புகிறது, தாங்கள் என்ன செய்ய போகிறீர்கள் என்று கேட்க ராமன் வாய் திறந்து பதில் சொல்லவில்லை. ஏனென்றால் சில சந்தர்ப்பங்களில், சில சமயங்களில் நாம் வாய் திறந்து பேசுவதை காட்டிலும் நம் செயலுக்குத்தான் வலிமை அதிகம். அந்த காரியம் செய்வதில் ராமனை விட வல்லவன் வேறு யார் இருக்கிறார்கள்? ஆகையால் சீதையின் கேள்விக்கு ராமன் புன்முறுவலை மட்டும் பதில் உரைத்தான். லக்ஷ்மணா, நீ சென்று சீதையை பாதுகாப்பான இடத்தில் வைத்துக்கொள். மாபெரும் யுத்தம் வரப்போகிறது, அதை நான் பார்த்து கொள்கிறேன் என்று புறப்பட்டான். ராமன் சென்றானா? யுத்தம் நடந்ததா? யுத்தத்தில் ராமனுக்கு வெற்றி கிட்டியதா? இதற்கெல்லாம் நமக்கு பதில் தெரியும். ஆனால் பெரிய குழப்பலூரில் கரதூஷண பெருமாள் சதுர்புஜத்துடன் எவ்விதம் இருக்கிறார்? ராமன் சதுர்புஜராமனாக யாருக்கு சேவை சாதித்தான்? 2 திருக்கைகளுடன் தன்னை மனிதனாகவே பாவித்துக் கொண்டு விளங்கும் ராமன் தான் பரமாத்மா என்பதை இந்த இடத்தில் எவ்விதம் காண்பித்தான்? இந்த குழப்பங்களுக்கெல்லாம் தொடர்ந்து பார்த்தால்தான் விடை தெரியும்.